வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் போரில் மிகப்பெரிய எல்லை தாண்டிய மோதல்களில் ஒன்று இன்று அதிகாலை நடந்தது. உக்ரைனிய படைகள் ரஷ்யாவுக்குள் விமான தளங்கள், எரிபொருள் கிடங்குகள் மற்றும் பிற ராணுவ இலக்குகளை தாக்கின. அதே நேரத்தில் ரஷ்யா நூற்றுக்கணக்கான ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏராளமான ஏவுகணைகளை உக்ரைன் முழுவதும் உள்ள நகரங்களில் ஏவியது. இதில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். ரஷ்யா உக்ரைன் மீது இன்று அதிகாலை பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ள தகவல் உக்ரைன் ராணுவ உளவுத்துறைக்கு தெரிய வந்தது. ரஷ்ய விமான தளங்களில் உக்ரைன் நடத்திய ஆபரேஷன் சிலந்தி வலை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவே ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலுக்கு திட்டமிட்டிருந்தது. ரஷ்ய தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்னதாக உக்ரைனிய படைகள் தாம் முந்திக் கொண்டு உக்ரைனிய ரஷ்ய ராணுவ விமானப்படை தளங்கள் மற்றும் தளவாட மையங்கள் மீது தொடர்ச்சியான முன்னெச்சரிக்கை தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். உக்ரைனிய பிரதேசத்தில் நீண்ட தூர தாக்குதல்களை நடத்தும் ரஷ்ய விமானப்படையின் திறனை சீர்குலைக்கும் நோக்கில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. உக்ரைனிய பாதுகாப்பு படைகளின் கூற்றுப்படி இன்று அதிகாலையில் ரஷ்யாவின் சடரோவ் பிராந்தியத்தில் உள்ள ஏங்கல்ஸ் விமான தளத்தின் மீது ஒரு துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தளம் ரஷ்யாவின் தந்திரோபாய விமான போக்குவரத்திற்கு அறியப்பட்ட மையம். மேலும் உக்ரைன் மீதான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி ரஷ்ய விமானப்படையின் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்களில் முன்னாள் பிரதான தளம். கடந்த காலத்தில் உக்ரைன் இந்த ஏங்கல்ஸ் விமான தளத்தில் சில தாக்குதல்களை அடுத்து ரஷ்ய விமானப்படையின் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் பின்னகர்த்தப்பட்டு ரஷ்யாவுக்குள் மிக ஆழமான பகுதிகளில் இருந்த தளங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இருந்த போதிலும் அந்த ஆழமான தளங்களும் உக்ரைன் தாக்குதல்களில் இருந்து தப்பவில்லை என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டோம். அந்த விமானங்கள் முன்பு வைத்து இயக்கப்பட்ட ஏங்கல்ஸ் விமான தளத்தின் மீது துல்லியமான தாக்குதல் இன்று அதிகாலை நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் விமானங்கள் மற்றும் முக்கிய விமான எரிபொருள் உள்கட்டமைப்பை இலக்காக கொண்டது. செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் உள்ளூர் அறிக்கைகள் ஏங்கல்ஸ் விமான தளத்தில் விரிவான சேதத்தை உறுதிப்படுத்தின. இதில் விமான எரிபொருள் சேமிப்பு டேங்கர் பலவற்றின் மீதான நேரடி தாக்குதல்களும் அடங்கும். இதன் விளைவாக ஏற்பட்ட தீ விபத்துக்கள் ஒரு பெரிய தீப்பிழம்பு மற்றும் தீயணைப்பு படையினரால் கட்டுப்படுத்த முடியாத அடர்த்தியான புகை மண்டலங்களுக்கு வழிவகுத்தன. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் ஏங்கல்ஸ் விமான தளத்தின் விமான எரிபொருள் சேமிப்பு டேங்கர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட பெரிய தீப்பிழம்பு. பற்றி எரிவது எரிபொருள் என்பதால் தீயை அணைப்பது நடக்க முடியாத காரியம். முழுவதுமாக எரிந்து சாம்பலாகும் வரை பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதான். கடந்த ஆண்டு ரஷ்யாவுக்குள் இது போன்று பெரிய விமான எரிபொருள் சேமிப்பு டேங்க் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக விமான எரிபொருள் சேமிப்பு டேங்க் தீப்பிடித்ததில் அந்த தீ 3 நாட்களாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்தது. தாக்குதல் மண்டலத்திற்கு அருகில் பல வெடிப்புகள் பதிவு செய்யப்பட்டன. அவை 2ஆம் நிலை வெடிப்புகளாக இருக்கலாம். அதே நேரத்தில் உக்ரைனிய படைகள் ரஷ்யாவின் ரியாசன் பிராந்தியத்தில் உள்ள டயகிலேவோ விமான தளத்தையும் தாக்கின. இந்த விமான தளம் ரஷ்ய விமானப்படையின் தந்திரோபாய குண்டுவீச்சு விமானங்களுக்கான ஏவுதளமாக செயல்படுகிறது. அதாவது இந்த விமானத்திலும் உக்ரைனுக்கு குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தும் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்படும் தளம் அல்ல. நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவ பயன்படுத்தப்படும் முக்கியமான குண்டுவீச்சு விமானங்கள் ரஷ்யாவுக்குள் ஆழமாக அமைந்துள்ள தளங்களில் இருந்து முதலில் இந்த தளத்திற்கு தான் வந்து சேரும். இந்த தளம் அந்த விமானங்களுக்கு விமான எரிபொருள் நிரப்புதல் மற்றும் துணை செல்லும் பாதுகாப்பு போர் விமானங்களை வழங்குகிறது. இந்த தாக்குதல் இலக்கு பகுதிக்கு அருகில் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தீயை ஏற்படுத்தியது. அத்துடன் தாக்குதலின் போது ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயலில் இருந்ததாக கூறப்படுகிறது. தாக்குதலின் சேத விவரங்கள் இன்னமும் தெரிய வரவில்லை. ரஷ்யாவுக்குள் இருந்து நீண்ட தூர ராணுவ விமான சொத்துக்கள் மீது உக்ரைன் பெரிய அளவிலான வெற்றிகரமான ஆபரேஷன் சிலந்தி வலை தாக்குதலை நடத்தியதில் சில நாட்களுக்கு பின்னர் இந்த தாக்குதல்கள் நடந்தன. ரஷ்யாவின் பதிலடி தாக்குதல் நெருங்கி வருவதால் உக்ரைன் பல ரஷ்ய ராணுவ இலக்குகள் மீது முன்கூட்டிய தாக்குதல் நடத்தியதாக உக்ரைனிய ஆயுதப்படை ஜெனரல் ஸ்டாப் பேஸ்புக் பதிவில் கூறியது. எதிரிகளின் பெரிய ஷெல் தாக்குதல்களுக்கு முன்பதாக எதிரி விமான தளங்கள் மற்றும் பிற முக்கிய ராணுவ வசதிகள் தாக்கப்பட்டன என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு இந்த தாக்குதல்களை குறைத்து மதிப்பிட்டது. எச்சரிக்கை செய்யப்பட்ட ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகள் ரோஸ்டோவ், சடரோவ், வொரோனேஜ், சலூகா, குர்ஸ்க், ஓரியோல், ரியாசன், துலா, பெல்கரோட், தம்போவ் மற்றும் மாஸ்கோ பகுதிகள் மற்றும் கிரிமியா ஆகியவற்றின் மேல் பறந்த 174 உக்ரைனிய நிலையான இறக்கை ஆளற்ற விமானங்களை இடைமறைத்து அளித்ததாக கூறியது. கருங்கடலுக்கு மேலே 3 உக்ரைனிய நெப்டியூன் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளும் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அளிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கூறியது. எத்தனை ஆளற்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதை மட்டுமே கூறுவது அவர்களது வழக்கம். எத்தனை ஆளற்ற விமானங்கள் உக்ரைனில் இருந்து ஏவப்பட்டன என்பதை அவர்கள் கூறுவதில்லை. ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்கப்படாத ஆளற்ற விமானங்கள் ரஷ்ய விமான தளங்களை தாக்கியதாலேயே எல்லையிலிருந்து சுமார் 400 மைல் தொலைவில் உள்ள ஏங்கல்ஸில் உள்ள எரிபொருள் கிடங்கு தாக்கப்பட்டு முழுமையாக தீப்பிழம்புகளால் மூழ்கியதை காட்டும் காணொளிகள் மற்றும்
படங்கள் சமூக ஊடகங்களில் வெளிவந்தன. எல்லையிலிருந்து சுமார் 300 மைல் தொலைவில் உள்ள டக்கியலெவோ விமான தளம் மீதான தாக்குதலும் காணொலியில் பதிவாகியுள்ளது. 2 தளங்களிலும் ஏற்பட்ட அழிவின் அளவு இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் எங்கெல்ஸில் ஏற்பட்ட தீ விபத்துகள் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன என்பது தெளிவாகிறது. ரஷ்யாவின் சரடோவ் பிராந்தியத்தின் கவர்னர் ரோமன் புசார்கின் எங்கெல்ஸில் நடந்த தாக்குதலை ஒப்புக்கொண்டார். ஆனால் சேதத்தை குறைத்து மதிப்பிட்டார். ஆளற்ற விமான தாக்குதலின் விளைவாக எங்கெல்ஸில் உள்ள தொழில்துறை நிறுவனங்களில் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அவர் தனது டெலிகிராம் சேனலில் கூறினார். முதற்கட்ட உயிரிழப்புகள் எதுவும் இல்லை. அனைத்து தொடர்புடைய சேவைகளும் சம்பவ இடத்தில் செய்யப்பட்டு வருகின்றன. விளைவுகளை அகற்ற நிபுணர்கள் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றனர் என்றார் அவர். அங்கு தாக்குதலுக்கு பின் படமாக்கப்பட்ட காணொலியொன்றை நாம் பார்க்க நேர்ந்தது. அதில் தீயணைப்பு முயற்சிகளில் யாரும் ஈடுபட்டதாக தெரியவில்லை. காரணம், அது பயனற்ற முயற்சி. இரண்டாவதாக, தாக்குதலுக்குள்ளான டயகிலேவோ விமான தளம் ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை உக்ரைனின் ஆபரேஷன் சிலந்தைவலி நடவடிக்கையின் போதும் தாக்குதலுக்கு உள்ளானதாக உக்ரைன் கூறியிருந்தது. அதன் பின் நேற்று டயகிலோவிலிருந்து எங்களுக்கு கிடைத்த செயற்கைக்கோள் படங்கள் விமான நிலைய செயற்பாட்டு பகுதிக்கு சிறிதளவு அல்லது எந்த சேதமும் இல்லை என்பதை காட்டுகின்றன என்று நேற்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். டயகிலோவில் நிறுத்தப்பட்டிருந்த Tu-95MS நீண்ட தூர குண்டுவீச்சு விமானம் மற்றும் 2 IL-76 போக்குவரத்து விமானங்களின் டயர்களால் மூடப்பட்டிருந்ததை ஒரு நெருக்கமான பார்வை செயற்கைக்கோள் படம் காட்டியது. அதே தளம்தான் இன்று அதிகாலையும் தாக்குதலுக்கு உள்ளாகியது. ரஷ்யாவின் டயகிலேவோ மற்றும் எங்கெல்ஸ் விமான தளங்கள் உக்ரைனுக்கு அடிக்கடி இலக்குகளாக மாறுகின்றன. 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மட்டும் எங்கெல்ஸ் விமான தளம் 3 முறை தாக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பங்களில் குறைந்தபட்ச ஒரு சந்தர்ப்பத்தில் வெடிப்பொருட்களை எடுத்து செல்ல உக்ரைனால் மாற்றியமைக்கப்பட்ட சோவியத் காலத்தில் ஜெட் என்ஜினில் இயங்கும் ஆளற்ற விமானங்களால் விமான தளம் தாக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கூறியது. அந்த தாக்குதல்களில் விமான தளம் சேதமடைந்தது. ஆனால் விமானங்கள் எதுவும் சேதமடையவில்லை. அதே நேரத்தில் அந்த தாக்குதல்கள் தான் ரஷ்யாவுக்குள் உள்ள விமான தளம் ஒன்றின் மீது உக்ரைனால் நடத்தப்பட்ட முதலாவது மற்றும் இரண்டாவது தாக்குதல்கள். டயகிலேவோ விமான தளத்தை குறிவைத்த கடந்த கால தாக்குதல்கள் குறைந்தது ஒரு Tu-22M3 குண்டுவீச்சு விமானத்திற்கும் ஒரு Tu-95MS விமானத்திற்கும் சேதத்தை ஏற்படுத்தின. மிக சமீபத்தில் மார்ச் மாதத்தில் எங்கெல்ஸில் உள்ள வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுத சேமிப்பு தரையடி சுரங்கங்கள் ஆகியவை உக்ரைனிய ஆளற்ற விமான தாக்குதலில் அளிக்கப்பட்டன. இந்த தாக்குதலின் விளைவாக ஒரு பெரிய தீப்பந்தம் மற்றும் காளான் புகை மூட்டம் ஏற்பட்டது. அதிக அளவிலான வெடிப்பொருட்கள் எரியும் போதே அப்படியான தோற்றம் ஏற்படும். இந்த ஆண்டு ஜனவரியில் எங்கெல்ஸ் விமானப்படை தளத்திற்கு அருகில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டதாக நாங்கள் தெரிவித்தோம். அது நடந்து ஒரு வாரத்தின் பின்னரே ரஷ்ய அதிகாரிகள் ஒரு பெரிய உக்ரைனிய ஆளற்ற விமான தாக்குதலால் நடந்தது என்பதை ஒப்புக்கொண்டார்கள். எங்கெல்ஸுக்கு தந்திரோபாய ரீதியாக முக்கியமான எரிபொருள் சேமிப்பு டேங்க் பண்ணையில் தாக்குதல் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட அதே போன்றதொரு இலக்கு தான் இன்று அதிகாலையும் தாக்கப்பட்டது. உக்ரைன் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ரஷ்ய ஆயுதப்படைகள் நீண்ட தூர வான், கடல் மற்றும் தரை அடிப்படையிலான உயர்துள்ளி ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்தது. உக்ரைனின் ஆயுதங்கள் மற்றும் ராணுவ வன்பொருட்களை உற்பத்தி செய்து பழுது பார்க்கும் நிறுவனங்கள், ஆளற்ற விமான அசம்பிளி பட்டறைகள், விமான பயிற்சி மையங்கள் மற்றும் உக்ரைன் ராணுவ ஆயுதங்கள் மற்றும் ராணுவ வன்பொருட்களை வைக்கும் கிடங்குகள் ஆகியவற்றின் மீது ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கூறியது. உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி ரஷ்யா உக்ரைனில் உள்ள பொதுமக்கள் இலக்குகளை தாக்கியதாகவும் நாடு முழுவதும் நடந்த தாக்குதலில் குறைந்தது 3 பேர் இறந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் கூறினார். பின்னர் வந்த கூற்றுக்கள் இறப்பு எண்ணிக்கையை 4ஆக குறிப்பிட்டன. ரஷ்யா தனது கோடுகளை மாற்றவில்லை, நகரங்கள் மற்றும் சாதாரண வாழ்க்கை மீது மற்றும் ஒரு பெரிய தாக்குதல் என்று அவர் எக்ஸில் பதிவிட்டார். அவர் தமது பதிவில் மேலும் தெரிவித்த போது, ரஷ்யர்கள் உக்ரைனில் வோலின், லிவிவ், டெர்னோபில், உக்ரைன், சுமி, போல்டாவா, ஸ்மெலின்ஸ்கி, செர்காசி மற்றும் செர்னிகிவ் பகுதிகளை குறிவைத்தனர். சில ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. எங்கள் துருப்புகளின் பாதுகாப்பிற்காக நான் நன்றி கூறுகிறேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக அனைத்தும் இடைமறிக்கப்படவில்லை. மொத்தத்தில் இன்றைய ரஷ்ய தாக்குதலில் 400க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்கள் மற்றும் 40ற்கும் மேற்பட்ட ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உட்பட பயன்படுத்தப்பட்டன. உக்ரைனில் அந்த தாக்குதலின் போது காயமடைந்தவர்களை மீட்க வந்த உக்ரைனில் உள்ள மாநில அவசர சேவையின் 3 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக உக்ரைனில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர். உக்ரைன் முழுவதும் ஏற்பட்ட அழிவின் காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளிவந்தன. மேற்கு உக்ரைனில் உள்ள லுட்சுக் தாக்கப்பட்ட நகரங்களில் ஒன்று. சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு காணொளி 4 ரஷ்ய Kh-101 குரூஸ் ஏவுகணைகள் அங்குள்ள கட்டிடங்களை தாக்குவதை காட்டுகிறது. மற்றொரு காணொளியில் அந்த ஏவுகணைகள் தாக்குவதற்கு முன் தீப்பிழம்புகளை வெளியிடுவதை காட்டுகிறது. இது வான் பாதுகாப்பை குழப்புவதற்கான ஒரு தந்திரம்.
வெள்ளிக்கிழமை நடந்த தாக்குதல் இதுவரை எங்கள் பிராந்தியத்தில் நடந்த மிகப்பெரிய விமான தாக்குதல் என்று டெர்னோபிலின் ராணுவ தலைவர் வியாசல்லாப் நெகோடா கூறினார். இந்த தாக்குதலில் 5 பேர் காயமடைந்ததாகவும் வீடுகள், பள்ளிகள் மற்றும் ஒரு அரசு வசதி சேதமடைந்ததாகவும் டெர்னோபிலின் மேயர் இகோர் பாலிஷுக் தெரிவித்தார். செர்னிகிவ் நகரம் ரஷ்ய ஜெரான்டோ ஆளற்ற விமானங்கள் மற்றும் குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக உக்ரைனின் கெர்சன் பிராந்திய ராணுவ அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அலெக்சாண்டர் டோலோகானிகோவ் தெரிவித்தார். ஒரு குடியிருப்பு பகுதி தீயில் சிக்கியது. பல மாடி கட்டடங்கள், தனியார் வீடுகள், ஒரு மழலையர் பள்ளி, ஒரு உள்ளூர் வர்த்தகம், உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பொதுமக்களின் வாகனங்கள் சேதமடைந்தன என்று அவர் கூறினார். எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்கள் காரணமாக சுமார் 40,000 நுகர்வோர் மின்சாரம் இல்லாமல் உள்ளனர். மொத்தத்தில் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் ராணுவ இலக்குகளை தாக்க, ரஷ்யா உக்ரைனுக்குள் பொதுமக்கள் இலக்குகளை தாக்குகிறது.